மசோதாக்கள் மீது ஒப்புதல் வழங்குவதில் ஒன்றிய அரசு மற்றும் குடியரசுத் தலைவருக்கு காலக்கெடு நிர்ணயித்து உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது சிறப்பு செய்தியாளர் பால் முருகனிடம் கேட்கலாம். வணக்கம் பால் முருகன், கூடுதல் விவரம் என்ன? அதாவது ஆளுநருக்கு எதிராக தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் தற்போது தீர்ப்பினை எழுத்துப்பூர்வமாக இணையதளத்தில் பதிவேற்றம் செய்துள்ளது. அதில் பல முக்கியமான அம்சங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. குறிப்பாக மசோதா முடிவு எடுப்பதற்கு தற்போது ஒன்றிய அரசுக்கும் குடியரசுத் தலைவருக்கும் காலக்கெடு நிர்ணயித்து உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி இருக்கிறது. ஏற்கனவே உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பில் ஆளுநர் 1 மாதத்தில் மசோதாக்கள் மீது முடிவு எடுக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தது. தற்போது இந்த தீர்ப்பில் உச்சநீதிமன்றமானது ஒன்றிய அரசும் குடியரசுத் தலைவரும் மசோதாக்கள் மீது 3 மாதத்தில் முடிவெடுக்க வேண்டும் என்று ஒரு முக்கியமான அம்சத்தை இந்த தீர்ப்பின் மூலம் குறிப்பிட்டிருக்கிறது. அதாவது மசோதாக்கள் மீது எப்படி முடிவெடுக்க வேண்டும், எவ்வளவு காலத்துக்குள் முடிவெடுக்க வேண்டும் என்று ஆளுநர்களுக்கும் குடியரசுத் தலைவருக்கும் ஒன்றிய அரசுக்கும் வழிகாட்டு நெறிமுறைகளை இந்த தீர்ப்பு மூலம் உச்சநீதிமன்றம் வழங்கி இருக்கிறது. அதில் தான் ஆளுநர்கள் குடியரசுத் தலைவருக்கு மசோதாவை அனுப்பி வைத்தால் அதன் மீது 3 மாத காலத்துக்குள் முடிவு எடுக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் வழிகாட்டு நெறிமுறையை வகுத்திருக்கிறது. இதனை ஒன்றிய அரசுக்கும், அதாவது ஒன்றிய உள்துறை அமைச்சகத்துக்கும் குடியரசுத் தலைவருக்கும் முக்கியமாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். இதுவரை அரசியல் சாசன பிரிவு 201 படி குடியரசுத் தலைவர் முடிவு எடுப்பதற்கு எந்த காலக்கெடுவும் இல்லாமல் இருந்தது. தமிழ்நாடு அரசினுடைய இந்த மனு மீது தீர்ப்பு வழங்கிய உச்சநீதிமன்றமானது தற்போது ஆளுநருக்கு மட்டுமல்ல குடியரசுத் தலைவருக்கும் காலக்கெடு நிர்ணயித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. அப்போது 3 மாத காலத்துக்குள் முடிவெடுக்க முடியாவிட்டால் அதற்கான உரிய காரணத்தை அந்த மசோதா மீதான கோப்பில் பதிவு செய்ய வேண்டும். மேலும் மாநில அரசுகளுக்கும் அது குறித்து உடனடியாக தெரிவிக்க வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் கூறியிருக்கிறது. அப்படி ஒன்றிய அரசும் குடியரசுத் தலைவரும் ஒப்புதல் வழங்க தவறினால் இந்த தீர்ப்பின் அடிப்படையில் உச்சநீதிமன்றத்தில் மாநில அரசுகள் வழக்கு தொடரலாம் என்றும் உச்சநீதிமன்றம் குறிப்பிட்டிருக்கிறது. அப்படி தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்த இந்த மனு மீது வழங்கிய தீர்ப்பில் உச்சநீதிமன்றம் தற்போது வரலாற்று சிறப்பு மிக்க பல அம்சங்களை குறிப்பிட்டிருக்கிறது. அதில் ஒன்றுதான் குடியரசுத் தலைவருக்கும் கால நிர்ணயம் செய்திருக்கிறது என்பது முக்கியமாக இந்த தீர்ப்பு மூலம் தெரிய வந்திருக்கிறது. சந்தியா, மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்க குடியரசுத் தலைவர், உள்துறை அமைச்சகம், ஆளுநர்கள் ஆகியோருக்கு வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டு 3 மாத காலக்கெடு நிர்ணயித்து உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அண்மை செய்தி தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்கியதற்காக நன்றி பால்முருகன்.